வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள 7வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி உயர்ந்த நோக்கத்துடனும் கொள்கைகளுடனும் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசியல் சாசனத்தை காக்கும் போராட்டத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். ரீமல் புயல் காரணமாக தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. 8 மாநிலங்களுக்கு உட்பட்ட 57 தொகுதிகளில் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள இந்த தேர்தலுக்காக அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் முழுவீச்சில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணி உயர்ந்த நோக்கத்துடனும் கொள்கைகளுடனும் செயல்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருப்பதாகவும் அதனால் மீண்டும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் வாக்கு வங்கியை குறிவைத்து மக்களை அணுகுவதாக குற்றம் சாட்டினார். தங்கள் கூட்டணி ஏழை எளிய மக்களுக்காகவும் ஷெட்யூல்டு வகுப்பினர், பழங்குடியினர் மற்றும் பின்தங்கிய மக்களின் நலனுக்காகவும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் பிஜேபி அரசு சமூக விரோத குழுக்களை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லா மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அரசியல் சாசனத்தை காப்பதற்கான போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிஜேபி தலைமையிலான அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 22 பெரும் செல்வந்தர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருப்பதாகவும், ஆனால் ஹிமாச்சல பிரதேசத்தில் கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு 9,000 கோடி ரூபாயை கூட வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஹமீர்பூர் தொகுதிக்கு உட்பட்ட உனா என்ற இடத்திலும் திரு ராகுல்காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். தில்லி மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், குழந்தைகளையும் உறவினர்களையும் இழந்து வாடும் அனைவருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதுடன் இந்த துயரத்தின் தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கான வலிமையை இறைவன் அருள வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார். காயமடைந்த குழந்தைகள் விரைந்து நலம் பெற தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் விடுத்துள்ள செய்தியில், பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருப்பது மனவேதனையை அளிப்பதாக கூறியுள்ளார். குடும்ப உறுப்பினர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதுடன் அவர்கள் இந்த சம்பவத்தின் தாக்கத்திலிருந்து மீள வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினரின் துயரத்தை தாம் பகிர்ந்து கொள்வதாக கூறியுள்ளார். தீக்காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற வேண்டுமென பிரார்த்தனை செய்வதாக அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ரீமல் தீவிர புயல் மேற்கு வங்கம், பங்களாதேஷ் இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் புயலின் நகர்வினை கண்காணிப்பதற்காக கட்டுப்பாட்டு அறை ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசு கூறியுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் அம்மாநில கரையோரப் பகுதியில் முகாமிட்டுள்ளனர். இந்திய கடற்படையும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. 2 கப்பல்களில் மருந்துகள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் மற்றும் மீட்புக் குழுக்களும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக பாதிப்பு ஏற்படும் பகுதிகளுக்கு உடனடியாக சென்று உதவுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்படையின் விமானங்களும், சேட்டக் ஹெலிகாப்டர்களும், டார்னியர் ரக சிறிய விமானங்களும் விரைந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலையன் சீற்றத்திலும் கடற்பகுதியில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கான தனிப்படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கூடுதலான மீட்பு உபகரணங்கள் மற்றும் கடற்படையின் மீட்புக் குழுக்கள் தேவை ஏற்படும் பட்சத்தில் விசாகப்பட்டினத்திலிருந்து கொண்டுவரப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் வெள்ள மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தென் தமிழக கடலோர பகுதிகள், கன்னியாகுமரி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் ரீமல் புயலின் தாக்கம் காரணமாக சூறாவளி காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 5 நாட்களுக்கு படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் 3 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும், மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள தீவிர புயலின் காரணமாக வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோர மாவட்டங்களில் ரீமல் புயலை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நாகை மாவட்டத்தில் நாகை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளிலும் பொதுமக்கள் கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சூறாவளி புயலாக வலுப்பெற்று வரும் ரெமல் புயல் சின்னம் காரணமாக நாகை துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. கடற்கரையில் ஆயிரக்கணக்கான ஃபைபர் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடலுக்கு சென்ற படகுகளும் கரை திரும்பிய வண்ணம் உள்ளன. நாகை, வேளாங்கண்ணி, நாகூர், வேதாரண்யம் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் உள்ள கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புயல் சின்னம் காரணமாக வழக்கத்தினை விட கடல் அலைகள் சற்று அதிகமாக காணப்படுகிறது. மாவட்டத்தில் மேகமூட்டமாக கருமேகங்கள் திரண்ட வண்ணம் காணப்படுகிறது. பகல் நேரத்தில் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் வெயிலின் தாக்கம் இல்லாமல் இதமான காலநிலை நிலவி வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆணித் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 6 நாட்கள் இவ்விழா விமரிசையாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்று அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆகும். இங்கு ஆண்டின் 12 மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இதில் ஆணிப்பெருந்திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். இத்திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக விநாயகர் திருவிழா கொடியேற்ற இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவிற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள சின்ன தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த திருவிழா 6 நாட்கள் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியான முக்கிய கொடியேற்று விழா நிகழ்ச்சி வருகிற 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இன்றைய கொடியேற்று விழா நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். மாவட்டச் செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் கடலோர பகுதிகளில் 403 விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். தூத்துக்குடி சூரங்குடி அருகே காரும் சைக்கிளும் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். 4 பேர் படுகாயமடைந்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. உலக இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெள்ளிப்பதக்கம் வென்றார். பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச நீச்சல் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியின் முதலாவது குழு அமெரிக்கா புறப்பட்டு சென்றது. இப்போட்டி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்குகிறது. ஸ்லோவாக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச நடைப்போட்டியில் இந்தியாவின் அக்ஷ்தீப் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்ராந்த் மாலிக் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுபாங்கர் டே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-16 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் லூகா ராபரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள 7வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி உயர்ந்த நோக்கத்துடனும் கொள்கைகளுடனும் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசியல் சாசனத்தை காக்கும் போராட்டத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.
ரீமல் புயல் காரணமாக தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.